ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு கறி குழம்பு சுவையில் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு தக்காளி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாங்கள் தக்காளி குழம்பு செய்ய ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு அரை கிலோ தக்காளி பக்கம் இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10-15, ஒரு குட்டி பல்லாரி வெங்காயம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு சிறு தேங்காய். இப்போ நம்ம தக்காளி அரைக்க போகிறோம். ஓகேவா? ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளியை வெட்டி போட்டுக்கலாம். நீங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த காம்பு பகுதியை மட்டும் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். தக்காளி பூரா நம்ம சுத்தம் பண்ணியாச்சு. ஓகே, தக்காளியை அரைச்சிக்கலாம். இந்த வெங்காயத்தை வெட்டிக்கலாம். நிற்க மாட்டேங்குது. இந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே ரெண்டாக வெட்டிக்கலாம். ஓகேவா? 2 இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வெங்காயம் இப்போ பச்சை மிளகாய் 2 அதை வெட்டி வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ தேங்காய் விட்டு அப்படியே சில்லு எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம், சில்லு அரைச்சிக்கலாம். வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லாமே வெட்டியாச்சு. சூப்பராக வெட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நீ தாளிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். கல் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் இந்த தக்காளியை அரைச்சிட்டு வந்துடலாம். ஆயில் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கூட பைசீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு கல்பாசி, கொஞ்சம் சோம்பு, சீரகம் சும்மா 2 போட்டுருக்கிறேன். நம்ம இந்த பொருட்களையும் இப்படியே உள்ள சேர்த்துடலாம். இப்போ இந்த பட்டை கிராம்புலாம் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன். கொஞ்சம் மசாலா வாசனையோடு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்ததுக்கு
ஒரு நிமிஷம். இப்போ நல்லா இது வெங்காயம் தக்காளி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ மல்லித்தலையில் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சாம்பார் தூள் தான் இதுக்கு அதிகமாக போடணும், அதனால் நான் 2 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா, கலருக்காக வேண்டி கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். ஓகே, அதையும் போட்டுடலாம். இப்போ அதையும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம். சிம்பிளாக தான் இருக்குது, ஏன்னா மிளகாத்தூள்லாம் போட்டு வறுக்கிறதுனால கொஞ்சம் புறைய இருக்கணும், காரம் பிடிச்சிக்கும். அதனால் நான் அடுப்பு சிம்பிளாக தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் எப்படி நல்லா வறுத்து விட்டு இப்போது தக்காளி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த தக்காளியை ஊற்றிக்கலாம். ரொம்ப நைஸாலாம் அரைக்கல, சும்மா அப்படி ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிருக்கேன். இங்கே லைட்டாக தக்காளி தெரிஞ்சாலும் நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. மசாலாவும் தக்காளி பேஸ்ட்டும் நல்லா ஒன்றா கலந்து வந்துருக்கும். இந்த டயத்தில் நம்ம மிக்ஸி ஜார் கழுவுனா தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ கொதி வரட்டும். கொதி வந்து தக்காளி பச்சை வாசமெல்லாம் போகட்டும், அப்புறம் பார்க்கலாம். தக்காளி குழம்பு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருந்தோம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சிறு தேங்காய், ஒரு 5-6 பல் இது முந்திரி பருப்பு, ஒரு 6-7 பருப்பு போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் கசகசா, இதையே இப்போ அரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வருது. பார்த்தீங்களா, நல்லா கொதி வந்து நல்லா தண்ணியும் கொஞ்சம் நல்லா வற்றி வச்சு இப்போ வந்து பாருங்கள், நான் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் முந்திரி வச்சு அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே ஊற்றியாச்சு. ஓகே, லைட்டாக ஒரு கொதி வரட்டும். உப்பு நாம் அப்போதே குழம்புக்கு கம்மியாக தான் போட்டோம், வெங்காயம் வணங்குறதுக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சு கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா வாசனையை சும்மா ஜம்முன்னு தூக்கலாக இருக்குது. இந்த இது முந்திரி பருப்பெல்லாம் போட்டதுனால இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். கொஞ்சமாக இந்த தக்காளியெல்லாம் நிறைய போட்டு சமைச்சோம்னா வைங்களேன் ஒரு மாதிரி எரிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சமாக லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மல்லித்தலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
ஓகேவா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.